friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைங்க விளையாடுற ஒரு விளையாட்டு பொருள் தான் பார்க்க போறோம். இது வந்து யோயோ. நான் விளையாண்டது இல்ல, பட் செஞ்சிருக்கேன். நல்லா வொர்க் அவுட் ஆகுது. இத வந்து எனக்கு விளையாட தெரியல. ஏன்னா இது வந்து முன்ன பின்ன நான் வாங்குனதும் இல்ல, விளையாண்டதும் இல்ல. சோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விளையாடி பழகுவாங்க அப்படின்றனால தான் நான் வந்து இத செஞ்சேன். அது வந்து எனக்கு விளையாட தெரியல, பட் மத்தவங்க குழந்தைங்க விளையாடுறது எல்லாமே நல்லா தான் விளையாண்டாங்க. சோ அதனால இது வந்து நல்லா வொர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோல போலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து 4 சென்டிமீட்டர் அளவு வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். இதே மாதிரி ஒரு 4 பீஸ் கட் பண்ணி எடுக்கணும். 4 பீஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு அடுத்ததாக வந்து இதில் வந்து சென்டரில் நான் 4 பகுதியாக பிரித்து கோடு போட்டேன். இது வந்து 2.2 அளவில் வந்து இதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். இந்த ரவுண்ட் எதுக்கு போடுறேன்னா, இதில் வந்து நம்ம போல்ட் வைக்கணும். அந்த போல்ட் வைக்கிறது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றனால நான் வந்து இதில் இப்போ போட்டுட்டேன். பாருங்கள், இதே மாதிரி இந்த ரெண்டுலேயும் தான் போல்ட் வைக்கிறேன். இந்த ரெண்டுலேயும் இப்போ நான் வந்து ரவுண்ட் போட்டுட்டேன். ஓகே, இதில் வந்து இப்போது 4 போல்ட்டு இந்த நம்ம கிராஸில் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ரவுண்டோட எட்ஜில் இந்த மாதிரி கரெக்டாக வைக்கணும். அதுக்காக தான் இந்த ரவுண்ட் போட்டிருக்கிறது. இது வந்து இப்படியே ஒட்ட வைக்கணும். இது ஒட்ட வைக்கிறதுக்காக நான் இப்படியே வச்சா ஒட்டாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்து இதில் இப்படி நல்லா தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி தேய்க்கும் போது அதில் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு இது க்ரிப்பு கிடைக்கும். இந்த க்ரிப்பு கிடச்சி அதுக்கப்புறம் ஒட்டும்போது அது வந்து கீழே நல்லா ஒட்டிடும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து நான் ஃப்ளெக்ஸு கம் போட்டு இந்த போல்ட்டை நல்லா ஒட்டிக்கிறேன். நட்டு இந்த மாதிரி வைக்கும்போது அது நல்லா ஒட்டிக்கும். இதுக்கு மேலே வந்து நான் இன்னொரு கார்ட்போர்டை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு இல்லையா, அது வந்து வச்சுட்டேன். இதையும் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்களா, நான் வந்து இதுக்கு மேலே இதுவும் நல்லா ஒட்டணும். இந்த அட்டை கார்ட்போர்டும் நல்லா ஒட்டணுன்றதுக்காக இதிலே லைட்டாக கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் கம் போட்டு நல்லா ஒட்டிக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா ஒட்டிருச்சு. இது எல்லாமே இதை வந்து இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக, இந்த அட்டை ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் கலர்ஃபுல் ஆகிறதுக்காக நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பீஸ் கூட நான் ரெடி பண்ணிக்கிறேன். இது கலர் அடிச்சது காஞ்சிருச்சு. இந்த மாதிரி நான் வந்து எல்லோ கலர் சார்ட் எடுத்து இதை வந்து எப்படியே க்ளோஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். சின்ன பீஸாக கட் பண்ணி நான் இதில் வந்து ரெண்டுலேயும் மேலே மட்டும்தான் ஒட்டியிருக்கேன். ஓகே, இதுக்கு அடுத்ததாக இது வந்து இருக்கட்டும். நான் வந்து க்ளூ ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் ஒட்டிக்கணும். ஒருவேளை க்ளூ ஸ்டிக் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பென் இருக்கு இல்லையா, இந்த பென்னில் இருக்கிறத இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து அதை கூட நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பெரிய க்ளூ ஸ்டிக் இருந்ததுனால நான் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சமாக ஹோல்ஸ் எடுத்துட்டு நான் வந்து இதில் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அப்போ தான் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இது வந்து இப்போ 2 பக்கமும் ஒட்டி நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு டொயன் எடுத்திருக்கேன். இந்த டொயனை வந்து இதில் கட்டிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கட்டியாச்சு. இனி அடுத்தது இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். யோயோ வந்து நல்லா வருதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இதில் விளையாட தெரியல. பட் இது விளையாடுற தெரியவங்களுக்கு இது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து இது முன்ன பின்ன விளையாண்டதில்லை. ஸோ அதனால என்னதோ எனக்கு வந்து இது அதிகமாக விளையாடுறதுக்கு தெரியல. பாருங்கள், இது இப்படி வச்சு நல்லா விளையாண்டுக்கலாம். இது எனக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் யோயோ விளையாடுறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக நல்லா விளையாட தெரியும். எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் விளையாண்டதில்லை.
ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் வீட்டில் சும்மா இருக்கிற நேரம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களும் இதே மாதிரி விளையாடட்டும். யோயோவே விளையாடணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி எல்லாம் டிங் டிங் விளையாடலாம், இந்த மாதிரி எல்லாம் தலையை சுற்றி அப்படி இப்படின்லாம் விளையாடலாம். பக்கத்தில் யாராவது உட்காந்துருந்தாங்க கூப்பிட்ற கஷ்டமாக இருக்குன்னா இப்படி வீசி கூட விளையாடலாம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய விளையாட்டு விளையாடலாம். ஸோ அதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.